தந்தை பெரியாரை பிறவி தேச துரோகி என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்து பேசியிருப்பது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரிவினைவாத தேச விரோத தீய சக்திகள் தனிநாடு கேட்போம். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை மாநாடு கராச்சியில் நடத்தும் பொழுது ஈவேரா எழுதியது யாரு? ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் எழுதின கடிதம். ஏன்னா அவர் அதில் கையெழுத்து அப்படி போட்டிருக்காரு, அதனால சொல்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதில் அவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு ஜின்னாக்கு எழுதின கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்கார். அதில் ஈவேரா என்ன சொன்னார்? நீங்கள் பாகிஸ்தான் கோரிக்கை கேட்குற மாதிரி நான் திராவிடஸ்தான் கோரிக்கை கேட்குறேன், என் மாநாட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு இன்வைட் பண்ணாரா இல்லையா? பிறவி தேச துரோகிகள், பிரிவினைவாதிகள் இவங்க இன்னைக்கு புதுசாக கிளம்பியிருக்காரு. வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாத முதலமைச்சர். அவர் இன்னும் ஃபாசிசத்தை விரட்ட போகிறாராம். நான் கேட்குறேன், டஸ் ஸ்டாலின் நோஸ் தி மீனிங் ஆஃப் ஃபேசிசம்? ஃபேசிசம்ங்கிறது என்ன? தன் கொள்கையை கருத்தை அடுத்தவர் மீது பலவந்தமாக திணிப்பதுக்கு பேர் ஃபேசிசம். அப்படி தமிழ்நாட்டில் 2 அமைப்பு இருக்குது. ஒன்று கம்யூனிஸ்டுகள், இன்னொன்று கழகங்கள். நீ உனக்கு சாமி நம்பிக்கையில் கோவிலுக்கு போகல, யாரும் நிர்பந்தப்படுத்தலை. ஆனால் அந்த கோவில் வாசலில் கடவுளை கற்பித்தவன் காட்டுமராண்டின், நம்புறவன் முட்டாள், பரப்பவன் அயோக்கின்னு எழுதுறது ஃபேசிசம் இல்லையா? ஆகவே ஃபேசிசத்தை விரட்டணும்னா கழகங்களை அடியோடு அழிக்கணும் தமிழ்நாட்டில். அப்போ தான் ஃபேசிசம் போகும். ஆகவே நம்பர் 1 ஃபேசிஸ்ட் மு.க. ஸ்டாலின். ஃபேசிசம் பற்றி பேசலாமா? ஆகவே இன்னைக்கு மக்களிடம் ஏதோ புதிதாக வித்தை காட்டுறதுக்கு முதலமைச்சர் இறங்கியிருக்கார். ஆனால் இந்த வித்தையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரதான எதிர் அணி பிஜேபி தலைமையிலானது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.